there is an ideological war taking place in India. ஒரு மிகப்பெரிய தத்துவ போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. Because soon a storm is going to come in India and this Narendra Modi is going to be ejected from the government. நரேந்திர மோடி அவருடைய அரசு போக வேண்டிய நேரம் இது. I say Narendra Modi, but actually it is Adani government. It should be called the Adani government, not the Narendra Modi government. இது நரேந்திர மோடியினுடைய அரசு அல்ல, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது அதானியினுடைய அரசு. Because anyway all the work is done for Adani. காரணம் நரேந்திர மோடி எல்லாவற்றையும் அதானிக்காகவே செய்து கொண்டிருக்கின்றார். Whenever he wants anything, whether it is an airport, a port, highway, infrastructure, a mine, whenever he wants something, somehow the government of India just gives it to him. நேபாள் சாலைகள், துறைமுகம், அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் விமான நிலையம் போன்றவற்றை அவர் விரும்பினால் அதானிக்கு உடனே நரேந்திர மோடி அவர்கள் தந்து விடுகின்றார். He wanted the Bombay airport. The owners of the Bombay airport got a CBI inquiry and a few weeks later they handed the airport over to Mr. Adani and the CBI inquiry disappeared. பம்பாய் ஏர்போர்ட் விமான நிலையம் ஒருவர் கையில் இருந்தது. அதை அதானி விரும்பினார். சில மாதங்களுக்குள் அவர் அதை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. So anything he wants, he just gets. அவர் எதை விரும்பினாலும் உடனடியாக எளிதாகவே பெற்றுக் கொண்டார். I gave a speech in Parliament about how Mr. Adani is handed every single business in India and immediately the government reacted against me. நான் நாடாளுமன்றத்திலே அதானி எப்படியெல்லாம் இந்த அரசாங்கத்திலே சலுகைகள் பெறுகிறார் என்று பேசிய உடனேயே என் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. They took away my Lok Sabha membership. Within a few weeks I was thrown out of the Lok Sabha. என்னுடைய மக்களவை உறுப்பினர் பொறுப்பை பறித்து சில வாரங்களிலேயே என்னை வெளியே தூக்கி எறிந்தார்கள். It was strange. The moment I raised the Adani issue, immediately they took away my membership and my house. நான் அதானியினுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்த உடனேயே என்னுடைய மக்களவை உறுப்பினர் பொறுப்பை மட்டுமல்ல, நான் குடியிருந்த வீட்டையும் பறித்தார்கள். I was quite happy that they took my house. I didn't want the house. நான் உள்ளபடியே அந்த வீட்டை எடுத்ததில் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு அது தேவையில்லை. There are millions of houses that I have in India in the hearts of my people. எனக்கு இந்தியாவிலே லட்சக்கணக்கான வீடுகள் உங்களுடைய இதயங்களில் இருக்கின்றது. Millions of people in Tamil Nadu will open the door of their house for me. லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் எனக்காக தங்கள் வீட்டு கதவை திறந்து வைப்பார்கள். Because I don't have a political relationship with you. I have a loving family relationship with you. எனக்கும் உங்களுக்கும் அரசியல் ரீதியான உறவு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் குடும்ப ரீதியான நெருக்கமான உறவு.